அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஒரு வண்டர் என்று நினைக்கலாம். ஏன்னா இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு 18 நாள் முன்னாடி வந்து இந்த தோட்டத்துக்கு விசிட் கொடுத்துருந்தோம். இந்த விசிட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம டாக்டர் சாயில் பயன்படுத்தி எத்தனை நாள் ஆச்சு, கொடுத்ததுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன நோய் பிரச்சனை இருந்தது என்பதை வந்து நம்ம சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காணொலிக்கு நம்ம விவசாயி அருண் சார் மற்றும் நம்ம சாயில் ரீஜெனரேட்டிவ் ஆஃபீஸர் முத்துக்குமார் சார் மற்றும் நம்ம சுரேஷ் சார் இருக்கிற இந்த வரவேற்கிறேன் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் மூலமாக சார் மூலமாக அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சார். அன்னைக்கு என்ன நோய் இருந்தது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து சாகக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு செடியை வந்து காப்பாற்றி கொடுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதனால வந்து முழுமையாக சார் மூலமாக கேட்டு அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் அது வந்து பயன்பாடாகணும் சார். அதனால வந்து சார் இன்டர் பண்ணு கேட்டுக்கிறேன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாருங்க. கால் பண்ணதுல வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ சாயல்ல நம்ம செடியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டி கொடுத்தோம். இங்கே வந்து சாயல்ல வந்து பார்க்கும்போது நம்ம வாழை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோவில்ட் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தாக்கியிருந்தது. விவசாயிக்கு என்ன பிரச்சனைன்னா தொடர்ந்து அந்த நோய்கள் வந்து பரவிட்டு இருந்தது. பரவிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இது என்ன நோய், இந்த நோய் வந்தால் என்ன பாதிப்பாகும், என்ன சிம்டம்ஸ் வரும், இந்த நோய் பாதிச்சா வாழைக்கு உள்பகுதியில் வந்து அந்த வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது வந்து பாதிப்பாகும். அது எல்லாம் வந்து நம்ம ஒரு வாழை மரத்தையும் முழுசாக கட் பண்ணி அதுக்குள்ள எந்த பகுதி பாதிப்பாக இருந்தது, அந்த பகுதி பாதிப்பாகும் போது வந்து செடிகளுக்கு இருக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது வந்து முழுமையாக தடைப்படுது. அந்த மாதிரி உணவுகள் வந்து முழுமையாக தடைப்படும் போது தான் நம்மளுக்கு வந்து வாழை மேல் இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறமாகி வாழைகள் வந்து அழியக்கூடிய நிலைக்கு வந்து போயிட்டு இருந்தது. இன்னொன்று என்னன்னா, அந்த நோய்ங்கிறது அதிவேகமாக பரவிட்டு இருந்தது. ஏங்க சார்? கண்ட்ரோலே ஆகலை. இதுக்கு முன்னாடி சார் நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? நான் 4 தடவை மருந்து ஊற்றிக்கிறேன். என்ன வகையில நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன்? பயோல 2 தடவை ஊத்துனேன். ஓகே. சூடாமோனஸ் விரிடி. ஓகே. அப்புறம் மெட்டலாக்சில் மேங்கோஜிப், ரிடமல் கோல்டு, குளோரி பைபாஸ் இதெல்லாம் ஊத்துனேன். ஓகே. ஊத்தியுமே எந்த எனக்கு ரிசல்ட் இல்ல. இருக்கிறது பரவிட்டு இருந்ததை தவிர கண்ட்ரோல் ஆகல. ஓகே சார். இப்போ நம்ம டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் இந்த தோட்டத்துக்கு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு சார்? இன்னைக்கு கூட கரெக்டா 16 நாள் ஆயிடுது. 16 நாள்ல அன்னைக்கு சார் நம்ம வந்து மோக்கோவில்ட் வந்து ஆபரேஷன் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா சார்? வந்து அறுத்தது வந்து நம்ம விவசாய நண்பரை வந்து டாக்டர் அன்னைக்கு இல்லைங்களா சார்? டூல்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து அவர் வந்து எல்லாமே பண்ணி பார்த்தாரு. டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்த ஒரு 16 நாள்ல சார் அந்த சிம்டம்ஸ் இருந்து உங்களுக்கு மாற்றம் எப்படி தெரியுது? நீங்களே காட்டணும் சார். இந்த செடி எக்ஸாம்பிளுக்கு முதல்ல வந்து நான் ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த இலையில வறண்டுது. எத்தனை இலை வறண்டு இருந்தது இந்த செடியில காட்டுங்க. மேல் பகுதியில இருந்து வறண்டு இருக்குதெல்லாம் 1 2 3 4 அதோட 5 இந்த பக்கம் 6 7 மேல 8 ஊத்துறதுக்கு முன்னாடி 8 இலைகள் வந்து அதாவது பாக்கலாம். எதுக்குமே வந்து குளோரோஃபில்ங்கிறது வந்து இந்த இலையில இல்ல, ஜீரோ இறந்துருச்சு இந்த லீஃப். இப்போ அதுக்கப்புறம் வந்த 3 இலைகள் எப்படி இருக்கு? பச்சைன்னு இருக்குது. அதோட அரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் இது டாக்டர் சைடு ஊத்துனதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல? கரெக்டா 16 நாள். இன்னைக்கு 16 நாள்ல எவ்வளவு ஸ்பீடா, அதாவது பயோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிசல்ட் ரொம்ப லேட் ஆகும், வருமா வராது அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இனிமேல் விவசாயி தேவைங்களா? தேவையில்லை. டாக்டர் சாயில் கண்டிப்பா தேவையில்லை. இப்போ வந்து அந்த 3 இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குளோரோஃபில் ரிச்சா இருக்குது, நல்லா பச்சையா இருக்குது. நெக்ஸ்ட் தாருமே தீனிடுச்சு. நான் இந்த வாழையை போயிருன்னு நினைச்சேன். அதுல வந்து இப்ப தார் வந்துருக்குது. நான் கரெக்டா வந்து 19ஆம் தேதி வந்து டாக்டர் சாயில் யூஸ் பண்ணேன். டிசம்பர் 19 2025 அன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகாம கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வராது நினைச்ச வாழை வந்து இப்போ வந்து தார் வந்துருக்கு. சந்தோஷமா இருக்குது. அதாவது சார் இப்போ வந்து ஒரு நோயிலிருந்து முழுமையா அந்த வாழை ரெடி ஆயிருச்சு. இன்னொன்னு ஸ்ப்ரெட் ஆகல, அரெஸ்ட் ஆயிருச்சு. ஒரே டோஸ்ல 16 நாள்ல சொல்லாம சார் எல்லாரும் கண்டிப்பா எல்லாருமே இந்த டாக்டர் சாயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. முதல்ல என்ன நோயின்னு தெரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க சார். இன்னொன்னு நம்ம பத்தி டீடைல்ஸ், நம்ம எவ்வளவு ஏக்கர் விவசாயம் பண்றோம், என்னென்ன பயிர் பண்ணிட்டு இருக்கோம்? நான் ஒரு 18 ஏக்கர் விவசாயம் பண்றேன். எங்க அப்பா எல்லாருமே விவசாயி தான். இப்ப வந்து நான் வந்து வாழை, பாக்கு, தென்னை இதுதான் மெயினா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாழையில வந்து நான் 4 தடவை மருந்து ஊற்றி கண்ட்ரோல் ஆகாம யூடியூப் பார்த்து கால் பண்ணியிருந்தேன். வந்து பார்த்தாங்க. 18 நாளைக்கு மேலே இருக்கு வந்து பார்த்த அன்னைக்கு வந்து ஒரு டோஸ் கொடுங்க ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கரெக்டாக 19ஆம் தேதி ஊற்றுனேன். இன்னைக்கு கூட கரெக்டாக 16 நாள் ஆச்சு. எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுது. மோக்கோவில்ட்ங்கிறது வந்து இன்னைக்கு நிலைமையில வந்து கண்ட்ரோல் ஆகாத ஒரு நோய். 4 மருந்து ஏதாச்சும் நம்ம அறிமுகம் உங்களுக்கு இல்லாம இருந்தா இந்த செடியோட நிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பா மரம் போயிருக்கும். இந்த ஒரு மரம் மட்டும் போகாம எல்லாமே இருக்கும். டோட்டல் வந்து இந்த வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. நான் பண்ண செலவே வேஸ்டா போயிருக்கும்.
வாழையை ஒரு வாழையும் கூட வெட்டிக்க முடியாது. இப்போ சார் ஊத்துன இன்னொரு பயன்பாடு என்னன்னா, நம்ம வந்து உள்ள பாக்கு வந்து போட்டிருக்கிறோம், பாக்கு ஊடு பயிரா வாழை போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பாக்குல என்ன நன்மை பாத்தீங்க? பாக்குமே வந்து இப்போ இலை வந்து நல்லா ஆரோக்கியம் வந்துருக்குது. வந்து கடைசியா வந்தது இதோட லென்த் காட்டலாமா? லென்த் வந்திருக்கு. லென்த்தும் காட்டல, சைனிங் வந்து இது வந்து ரொம்ப டார்க்கா இருக்குது. ஆனா இது பார்த்தா மின்னுது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு டார்க் ஸ்டைல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்குது. அதாவது டபுள் குரோத் வந்திருக்கலாம்ல இங்க பாருங்க சார், இவ்வளவு ஹைட் இது இந்த ஹைட் பாருங்க சார், ஒரு 40% எக்ஸ்ட்ரா ஹைட் வந்திருக்கு. ஹைட் வந்து அகலம் பாருங்க, அகலம் கூட ஒரு 30 to 40% வந்திருக்கு. அப்போ சார் இங்க நடந்த வேலை என்னென்றால், மண்ணு வந்து புதுப்பித்தல் ஆயிடுச்சு. கண்டிப்பா மண்ணின் உணவு செங்கிலி எப்படி சொல்றோம் சார், இந்த மண்ணின் உணவு செங்கிலிங்கிறது வந்து கனெக்ட் ஆகும்போது தான் இந்த அளவுக்கு ஸ்பீடா வேலை செய்ய முடியும். நீங்க சொன்னீங்களா சார், சூடோமோனாஸ் ஊத்திருக்கிற, ட்ரைகோடர்மா ஊத்திருக்கிற, மெட்டலாக்சைடு ஊத்திருக்கிற, குளோரி ஊத்திருக்கிற, ப்ளூ காப்பர் ஊத்திருக்கிற, எது ஊத்தினாலும் மண்ணுக்கு வந்து புதுப்பித்தல் ஆகாது. மண் புதுப்பித்தல் ஆகாம இது கண்ட்ரோலுக்கு வராது. கண்டிப்பா இது கண்ட்ரோலுக்கு வரணும்னா மண் புதுப்பித்தல் ஆகணும். மண் புதுப்பித்தல் ஆகணும் என்றால் டாக்டர் ஊற்றணும். டாக்டர் ஊற்றும் போதுதான் மண்ணின் 3 தன்மைகளும் கனெக்ட் ஆகும். இல்லைங்களா சார்? கண்டிப்பா உண்மை உண்மை. எந்த பயோ ஊத்துனாலுமே சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்றோம், உங்க மூலியமா சொல்றேன். ஏன்னா ஒரு நோயில் இருந்து இது வந்து ரெக்கவர் ஆகல. 4 டைம் பயோலையும் பண்ணியாச்சு, கெமிக்கல்ஸ்லயும் பண்ணியாச்சு, பண்ணியுமே ரெக்கவர் ஆகல. ஆனா இந்த டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது குறைவான நாட்கள்ல, ஒரு 16 நாள்ல, நாம இன்னைக்கு 16வது நாள் தான் பாக்குறோம். ஆமா, ரெக்கவர் இதுக்கு முன்னாடி ஆயிருக்கலாம், அது டைம் சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால 16வது நாள் நம்ம பார்க்கும்போது இந்த மோக்கோவில்ட் அப்படிங்கிற நோய் பாதிக்கப்பட்ட வாழை வந்து அந்த நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சு ஒரு விவசாயிக்கு கடைசி நேரத்தில் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த டாரை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கு. கண்டிப்பா ஒரு விவசாயிக்கு வந்து கடைசி டைம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பயிருக்கும் வந்து அந்த அறுவடை டைம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த அறுவடை டைம்ல வந்து நம்மளுக்கு அந்த அறுவடை விவசாயி கைக்கு டாக்டர் சைடு உங்க கை கொடுத்துருக்கு. உண்மைதானுங்க சார்? கண்டிப்பா. இப்போ விவசாயிக்கு வந்து வெறும் நோய்களை மட்டும் டாக்டர் சைலுங்கிறது வந்து தீர்க்கிறது இல்லை. விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாடு வந்து அந்த உற்பத்தி, அந்த ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும் போது ஏதாவது பாதிப்பாயிருச்சுன்னா விவசாயி இவ்வளவு நாள் பாடுபட்டதும் வீணா போயிடும். ஆனால் டாக்டர் சாயில் இவர் ஃபர்ஸ்ட் இருந்து யூஸ் பண்ணல, ஒரே டோஸ் தான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு. வாழை ஈனிட்டு இருக்குது. ஈனும் போது 10 நாள் வாழையே வெட்ட ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்டேஜ்ல அதாவது டாக்டர் சாயில் சொல்றாங்க எப்ப இருந்து கொடுக்கணும், இடையில கொடுக்கலாமா, 10 நாள்ல கொடுக்கலாமா, 3 நாள்ல கொடுக்கலாமா, இல்ல வாழை போட்டு எவ்வளவு நாள் இருந்து கொடுக்குற அந்த டவுட்ஸ் விவசாயிகளுக்கு யாருக்குமே வேண்டாம். வாழை நாளைக்கு வெட்டாகுதுன்னா கூட இன்னைக்கு டாக்டர் சாயிலுங்கிறது 100% கொடுக்கலாம். நல்லா இருக்குது சார். காட்டுங்க ஷைனிங், சைஸ், மின்னல் சார், உருட்டு. நெக்ஸ்ட் இந்த நோய் மட்டும் போச்சான்னு பாத்தீங்கன்னா, நோய் போகாம இங்க இருக்கக்கூடிய ஊடுபயிரான பாக்குக்கும் பயன்பாடு. இன்னொன்னு நோய் பாதிக்காத வாழையில காயோட சைஸ், சைனிங், சிப் டு சிப். நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு தார் ஈனிட்டு இருக்கிற அந்த தாரிலையுமே பாத்தீங்கன்னா சிப் டு சிப் கேப் நல்லா வந்துட்டு இருக்குது. அந்த கொனையோட உருட்டு, கொனையோட லென்த் எல்லாமே வந்து சூப்பரா வந்து சார். நீங்க பார்த்தது சொல்லுங்க சார். கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. இப்போ இது வந்து ரெக்கவர் ஆயிருச்சு. இப்போ இந்த நோய் பாதிப்பு நிறைய வாழை வந்து இது ரெக்கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 200 வாழை பக்கமா ரெக்கவர் ஆகிருக்கு சார். இந்த நோய் பாதிப்பாகாத வாழையில் என்ன பயன்பாடு? அது வந்து தார் வந்தது வந்து காய் லென்த் ஆகுது, சைனிங்கே தெரியுது காய் பார்த்தாவே. ஓகே ஓகே சார். ஒவ்வொரு விவசாயியும் வந்து வேர் மருந்துக்கு வந்து டாக்டர் சாயிலே யூஸ் பண்ணலாம். என்னன்னா சில விவசாயிகள் நான் சூடோமோனஸ் சூடோமோனஸ் ஊத்திருக்கிற, ட்ரைகோடர்மா ஊத்திருக்கிற, எல்லாமே சொல்லுவாங்க. நானே எல்லாமே ஊத்தி பார்த்துட்டு முடியாத கண்டிஷன்ல யூடியூப் பார்த்து நான் அதுமே எனக்கு நம்பிக்கையே இல்லாம நீங்க பாத்தீங்கல்ல, நீங்க வந்து நாம ஒரு ஃபீல்டுக்கு பனாமா வில்ட்டு கொடுத்துருந்தோம். ஆமாங்க. அப்ப அந்த ஃபார்மர் போய் நீங்க சந்திச்சிருக்கீங்க. அந்த ஃபார்மர் போய் நான் வந்து இன்னொரு காட்டை போய் பார்த்துட்டு வந்து அப்பவும் எனக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் ஊத்தி பார்க்கலாம், இதுதான் கடைசி அப்படின்ட்டு ஊத்தி பார்க்கலாங்கிறதுக்காக ஊத்துனேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஒவ்வொரு விவசாயம் நம்பிக்கை சார் 100%. சார் இந்த வெறும் பாக்குக்கு வாழைக்கு அல்லாம இந்த மாதிரி நோய் பாதிப்புல இருந்து விவசாயிகளுக்கு நிறைய தீர்வு தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இந்த மோக்கா வில்ட்டு, பனாமா வில்ட்டு, இந்த சீக்கோட்டாக்கா லீப் ஸ்பாட், மெயினா என்னன்னா பாக்குல வந்து பாத்தீங்கன்னா குருத்தழுகல், குரம்ப கொட்டுறது தென்னை மரத்துல, இது மாதிரி சார் மொத்தமா நிறைய பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு விவசாயிகள் வந்து நம்ம விவசாயிகள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த விவசாயிகளுக்கு எல்லாம் சார் உங்களுடைய வார்த்தைகள் என்னவா சொல்ல விரும்புறீங்க டாக்டர் சாயில் பத்தி? டாக்டர் சாயில் வந்து நான் 100% கேரண்டியே கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து வேர் மருந்து வந்து நம்ம என்னென்னமோ வாங்கி ஊத்துறோம். இது கடையிலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து நீங்க உங்க அங்கலாப்புக்காக ஊத்திக்கலாம், இது கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாரு அப்போ வந்து அது ஞாபகம் இல்லைங்க. ஓகே. அந்த மருந்து கொடுக்கும்போது அவர் சொன்னது ஓகே ஓகே. உங்களை அங்கலாப்புக்காக தான் கண்ட்ரோல் வராதுன்னு சொன்னாரு. ஓகே. அப்பவும் நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்து ஊத்துனேன். அப்போ எனக்கு கண்ட்ரோல் ஆகல. இப்போ டாக்டர் சாயில் ஊத்தி எனக்கு ரிசல்ட் பரவாயில்ல. ஒரு டைம்ங்கிறது 4 டைமுக்கு வந்து ஊத்தியுமே ரெக்கவர் ஆகாத வாழை, கட்டிங் ஆக ஸ்டேஜில் இருக்கிற வாழை டாக்டர் சாயில் ஊத்தி ரெக்கவர் ஆயிருக்கு. இது ரொம்ப எவ்வளவு நாள்னா 16 நாள். அப்போ என்ன சொல்ல விரும்புறீங்களா,
யார்கிட்ட எந்த ஒரு சொல்யூஷன் கிட்ட முடியாததான் அதை தாண்டி இது சொல்யூஷன் சொல்லுங்களா சார்? கண்டிப்பா இல்லைங்களா? ஆமா. யார்கிட்ட செய்ய முடியாதது அந்த வேலையை வந்து மைக்ரோபி ஹாக்ரோடைப்ரோங்கிறதும் பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். அது வேர் முடிச்சா இருக்கலாம், வேர் அழுகலா இருக்கலாம், கிழங்கழுகலா இருக்கலாம், சீக்கோட்டக்கா லீவ்ஸ் பாட்டா இருக்கலாம். உங்கள் பயிருக்கு வந்து விவசாயிகளே, உங்கள் பயிருக்கு எந்த நோயை கண்டுமே மண்ணினால் பரவக்கூடிய எந்த வகையான நோயை இருந்தாலும் டாக்டர் சாயில் இருக்கும்போது விவசாயிகள் யாரும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த ஸ்டேஜ்ல இந்த வாழை கட்டிங் ஆகிற ஸ்டேஜா இருந்தாலும் அறுவடை டைமான எல்லா விவசாயமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல டாக்டர் சாயில் நாளைய மூலியம் சாதிக்க முடியும்னு சொல்லி நம்ம பேர் சார் அருண் சார் மூலியமா வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக்கிறோம். அதனால விவசாயிகள் அனைவருமே வந்து இனிமேல் இந்த 2026ல எந்த நோய்களையும் கண்டு மண்ணினால் பரவக்கூடிய வேர் முடிச்சு வேரல்கள் கிழங்குகள் எதுவா இருந்தாலுமே வந்து ரசாயன முறையில தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கை முறையில பயோன்னு சொல்லி யாரும் பயந்துக்க வேண்டாம். டாக்டர் சாயிலுங்கிறது 100% பயோ ஃபெர்டிலைசர் தான். இந்த டாக்டர் சாயில் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகளும் சரியாகும். இன்னொன்னு என்னன்னா, மண் வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த மண்ணை வளப்படுத்தி விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து வளத்தை குறைச்சு விவசாயம் பண்றோம். டாக்டர் சாயில் கொடுக்கும்போது மண்ணினுடைய வளம் அதிகரித்து விவசாயம் பண்ணும்போது அடுத்தடுத்த வெள்ளாமைகள்ல வந்து இந்த நோய் பாதிப்புங்கிறது முற்றிலுமாக முழுவதுமாக ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக்கிறோம். எனவே சார் கடைசி உங்க வார்த்தையை சொல்லிடுங்க சார். நம்மளோட காட்டை வந்து யாராச்சும் பார்க்க விருப்பப்பட்டா நேரடியாக வந்து பார்க்கலாம். சூப்பர். உங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க சார். நம்மளோட ஃபோன் நம்பர் 9994141070. அட்ரஸ் சொல்றேன். அருண், குருமந்தூர் காரப்படி, நம்பியூர் தாலுகா, ஈரோடு மாவட்டம். ஏன்னா சார் நிறைய கால்ஸ் வரும் சார், கொஞ்சம் தாங்கி கொஞ்சம் சார் எனக்கு கஷ்டத்தில் இருக்கிற விவசாயிகள், ஏன்னா இந்த வீடியோ போடும்போது நிறைய கால்ஸ் வரும். கண்டிப்பா அந்த கஷ்டம் தாங்கி கொஞ்சம் எஜுகேஷன் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் வந்து விவசாயி எத்தனையோ மருந்து வாங்கி ஊத்தி பயன் இல்லை. கண்டிப்பா அதுதான் உண்மை. நம்ம விவசாயி என்னன்னா என்ன பிரச்சனையே தெரியாம மருந்து வாங்கி ஊத்துறோம். அதுதான் மெயின் பிரச்சனையே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மருந்து ஊத்தும் போது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை. ஆனா ஒரே தடவை ஊத்தி எனக்கு வந்து 16 நாள் ரிசல்ட் தெரிஞ்சுக்குது. அதனால 100% நான் கேரண்டி தரேன். ஓகே சார். தேங்க்ஸ் சார். நம்ம அருண் சாருக்கு வந்து மைக்ரோபி ஹாக்ரோடெக் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். தேங்க்ஸ் சார். சரி, இப்போ சார் ஒருத்தர் பேசுவார், நீங்க ஒருத்தர் பேசுவார். இன்ட்ரோடக்ஷன்